சொல்லும் பொழுது மூன்றெழுத்தை சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே, முதலடியை பெற்றேனோ அகல்யை போலே, பிஞ்சாய் படுத்தேனோ ஆண்டாளை போலே, எம்பெருமான் என்றேனோ பட்டரு பிரானை போலே அப்படின்னு எடுக்கிறார். அப்படின்னா என்னன்னா மூன்றெழுத்து அன்னைக்கு வந்தவாளுக்கு தெரிஞ்சிருக்கும். மூன்றெழுத்ததனை பாபிஷ்டாக க்ஷத்ரபந்துச்ச புண்டரீகச்ச புண்ணியகிருதுன்னு 2 கதை சொன்னேன். அதில் பாபிஷ்டனான க்ஷத்ரபந்துவாக இருக்கட்டும், பக்தி பண்ணக்கூடியதான அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய புண்ணிய காரியங்கள் பண்ணக்கூடிய தர்மாத்மாவான புண்டரீகனாக இருக்கட்டும், 2 பேரும் இருந்தாலும் ஆச்சாரியங்கிற நாரதருடைய கிருபையினால கரையேறினார் அப்படிங்கிறத அன்றைக்கி அனுபவித்தோம். அதை தான் இங்கே சொல்கிறா. அவன் நான் அந்த மாதிரி அனுஷ்டானமாக இருக்க முடியாதுன்னு நான் க்ஷத்ரபந்து. அதுக்கு அவர் நாரத ரிஷி சொல்கிறார், கோவிந்த 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 இதி ஸ்புடம்பதா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுப்பா அப்படின்னாராம். ஏன்னா கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னால் அந்த கோவிந்த நாமாவே ஒன்றை மாற்றிவிடும்னு. அதே மாதிரி கோவிந்த நாம சொல்லி அந்த கோவிந்த இடத்துல பக்தி அந்த நாமாவே அவனை மாற்றி பிறகு அந்த நாரத மகரிஷி உபாய அனுஷ்டானம் சரணாகதி பண்ணி வச்சு உத்தமமான கதி கிடைக்கிறதுன்னு அந்த சரித்திரம் போகிறது. விஷ்ணு புராணத்துலேயும் சொல்கிறா அது சரித்திரம் போகிறது. அந்த மாதிரி இந்த கோவிந்த நாமாவை நம்ம தப்பாக சொன்னால் கூட நம்மளை நேராக்கிடுமா. அதனால தான் இங்கே அதை சொல்கிறா. இங்கே மூன்றெழுத்தை சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போல. க்ஷத்ரபந்து 3 எழுத்து கோவிந்த நாமாவை சொல்லி உயர்ந்த கதியை அடைஞ்சா, நான் அந்த மாதிரி சொன்னேனான்னு கேட்குறா. முதலடியை பெற்றேனோ அகல்யை போலே. அகல்யை சாப விமோச்சனம் ஆகணும்னு சாப விமோச்சனம் ராமனுடைய திருவடி தூசின்னுட்டா. அது அப்படியே ஆச்சரியமா விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணால் அழைச்சிட்டு வரதே கதை சொல்லிகிட்டே வரார். ஆச்சரியமா இங்க இருக்கக்கூடிய இந்த ஆசிரமத்தை பாருங்க. புராணம் நிர்ஜனம் ரம்யம் பப்ரச்ச முனி புங்கவம். புராணம் நிர்ஜனம் ரம்யம் பப்ரச்ச முனி புங்கவம். புராணம் ராமனை பார்த்து ராமன் கேட்கிறார், பரமையான ஒரு ஆசிரமமாக இருக்கு இந்த ஆசிரமம். யாருடைய ஆசிரமம்? நிர்ஜனம் ரம்யம், ஜன நடமாட்டமே இல்லையே, இது யாருடைய ஆசிரமம்? ஆனால் ரம்யமாக இருக்கே. ஏற்கனவே எல்லாம் நடந்துருந்த ஆசிரமமோ, தபசுகள்லாம் நடந்திருந்த ரிஷிகள்லாம் இருந்த ஆசிரமமா அப்படின்னு என்னன்னு கேட்குறார். அதனால புராணம் நிர்ஜனம் ரம்யமோ பப்ரச்ச முனி புங்கமோ. உடனே அந்த முனி சொல்றாரு, ராமா நான் எப்படி சொல்லுவேன்? நான் இது பழைய ஆசிரமம் தான். அது புராண காலத்திலே இருக்கக்கூடிய ஆசிரமம், சித்தாசிரமம்னு பேரு. இதுல கௌதமன் இருந்தார். ஹந்ததே கதயிஷ்யாமி ஹந்ததே கதயிஷ்யாமி. ஹந்த அப்படின்னா நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு ஒரு அர்த்தமா. ஹந்தேன்னு நான் எப்படி துக்கமான விஷயத்தை எப்படி சொல்லுவேன்? அகலியைன்னு இருந்தால் அகலியை ஏமாத்திட்டான் இந்திரனால அகலியைக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டுடுத்தோ. இதை தெரிஞ்சுண்டுதான அந்த கௌதமர் உடனே யாருக்கும் தெரியாதபடி, யாரு கண்ணியும் படாதபடி போன்னு ஒரு சாபம் விட்டார். அந்த யாருக்கும் தெரியாதபடின்னா சாம்பல் முட்டில் சாம்பலோட சாம்பலாக இருந்தான்னு சொல்கிறது சரித்திரம். பின்னாடி வந்தவர்கள்லாம் எப்படியோ ரூபம் இல்லாமல் இருந்திருக்கா, வேற ரூபத்தில் இருந்திருக்கா. அதனால என்னென்னா கல் மாறி இருந்தா, பாஷாண ரூபத்தில் இருந்தான். உடனே இந்த சாபம் அப்படி இருந்திருக்கிறவர் ராமா, அவ பதிவிரதை தான், அவன் மேலே எந்த விதமான குற்றமும் கிடையாது. அவள் ரட்சிக்கப்பட வேண்டியவள். ஆனால் அவளுடைய சாப விமோச்சனம் ராமா உன்னுடைய திருவடி பாததூளி பட்ட பிறகுதான் அவளுடைய சாப விமோச்சனம் ஆகணும்னாலாம். உடனே ராமபிரான் நினைச்சிட்டாராம், அம்மா எங்க இருக்கா அகல்யாம்மா, எங்க இருக்கான்னு தெரியலையே, என்னுடைய கால் பட்டுட போறதே, அகல்யாம்மா எங்க இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு மெதுவா நடக்கிறாராம். உடனே ஜல்லுன்னு ஆச்சரியமா வாயு பகவான் காத்து வீச அது ராமனுடையதான திருவடி தாமரையில் அப்படி பட்டு ஜல்லுன்னு அதுலேருந்து இருக்கக்கூடிய 2 துகள்கள் அப்படி பறந்து ஓட, எங்க அந்த பாஷாண ஸ்வரூபமா இருக்காளோ, எங்க அந்த சாம்பல் புற்றில் இருக்காளோ அந்த இடத்துல போய் அந்த தூசி விட உடனே பழையபடி ஆயிட்டாளாம் அகல்ய. அதனால இங்க அதை சொல்றா. இங்க அகல்யை போல முதலடியை பெற்றேனோ அகல்யை போலே அப்படின்னு சொன்னா, பிஞ்சாய் படுத்தாளை ஆண்டாளை போலே. பிஞ்சாய் படுத்தேனோ ஆண்டாளை போலே. ஆண்டாள் மாதிரி நான் குழந்தையிலேருந்து பக்தி பரிமளம் வீசித்தா என்னிடத்துல இல்லையேன்னு.
ஏன்னா அதுக்கு மற்றவர்கள்லாம் உதாகரணமாக